வாழ்வும் வழிபாடும் என்ற பகுதியில் இறைவன் நேரடியாக சில பேருக்கு எப்படிலாம் வந்திருக்கான், அனுக்கிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு வைப்பான். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இங்கே வேலூர், அது பதில் விரிஞ்சிபுரம்னு ஒரு பிரம்மா பூஜை பண்ணினவர். நான் சொல்கிறது ஒரு 1000 1500 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன். அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா போக்குவரத்துங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதே மாதிரி ஊருக்கு ஊர் நாடுன்னு சொல்கிறோம். இப்போ மதுரையை பாண்டிய நாடுன்னு சொல்கிறோம், தஞ்சாவூரை சோழ நாடுன்னு சொல்கிறோம், சென்னையை தொண்டை நாடுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு நாடுங்கிறது வேறுபாடும், அரசர்கள் வேறுபடுவார்கள். அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பாதைகள் சரிவர இருக்காது. இடையில பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடர்ந்த காடுகள், இல்லை ஒரு தனியான அவாந்தரம், தனியாக இருக்கா மாதிரி ஒரு வசதியெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி நேரங்களில் வியாபாரம் பண்ணுறாளோ இல்லையோ, அவள் தான் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாள். அப்படி வியாபாரம் பண்ணுறதுக்கு வரான்னு வச்சுங்களேன். இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சேரநாடு நிறைய மிளகு கிடைக்கும். இந்த மாதிரி மிளகு மூட்டையாக இருக்குது. அதை வியாபாரம் பண்ணுறது, வேறு ஒரு நாட்டுக்கு அதை கொண்டு போய் கொடுக்குறது. அப்படி கொடுக்குற பொழுது பார்த்திங்கன்னா அவர் வேலூர் கண்ணண்டையிலேருந்து வந்திருக்கார். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அந்த நாட்டிலேருந்து இங்கே வரணும். அப்படி அந்த வேலூர்கிட்ட ஒரு 14-15 கிலோமீட்டரில் இருக்கும் இந்த விரிஞ்சிபுரம்ங்கிற ஊர். அந்த ஊர்கிட்ட வரும்போது அந்த வியாபாரிக்கு ஒரு சின்ன தயக்கம். என்ன அப்படின்னா, நிறைய மூட்டை வச்சுருக்கார். அது விலை மதிப்பு உள்ளது மிளகு. அந்த காலத்தில் கொஞ்சம் வலுவுள்ளவா வாழ்க்கைங்கிற மாதிரி எதையோ நம்ம எடுத்துன்னு போகும்போது யாராவது வீரர்களோ இல்லை திருடர்களோ வழிப்பறி கொள்ளைக்காரர்கள்னு சொல்லுவோம், ஆறலை கல்வர்னு சொல்லுவோம். ஆறுனா வழி. இதை பற்றி இலக்கியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கு. அந்த காலத்தில் வறுமையில் இருக்கிறவாளுக்கு இது மாதிரி இருக்கிறதுன்னு ஒரு முறை இருக்குது அந்த காலத்தில். வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறது? ஏன்னா போக்குவரத்தும் கிடையாது, நடந்து வெகு தூரம் வரணும். அப்படி வரும்போது ஒரு நாட்டில் மழை இல்லை, வறுமையாக போச்சு, இல்லை யுத்தத்தினால அந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டது அப்படின்னா அந்த இடத்துலையே இருக்கிறவா என்ன பண்ணுவாள்? அப்போ என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பலமாக யாராவது ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அவளை எல்லாரும் அடித்து அதை வாங்கிப்பாள். அந்த மாதிரி ஒரு பயம் வியாபாரிகளுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் வியாபாரம் பண்ணுறவளுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். அந்த பொருளை எடுத்துன்னு போகணும், அதுலேருந்து சம்பாதிச்சுன்னு இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு ஆற்றுல பத்திரமா சேர்க்கணும். போகும்போது பொருளை கொள்ளையடிச்சுன்னு விட்டுருவா. அப்படி இல்லைன்னா நல்ல செல்வங்களை சம்பாதிச்சுன்னு வரும்போது யாராவது வழிப்பறி கொள்ளையால் பாதிக்கப்பட்டால் அந்த செல்வம் சம்பாதிச்சுன்னு போயிடும். அந்த மாதிரி ஒரு அச்சம் அப்படி ஒரு வியாபாரிக்கு வருது. அது எல்லாருக்கும் இயல்பாக இருக்குது. பாதுகாப்பான வழிகள்லாம் இருந்தால் கூட தனியாக கொஞ்சம் போயிட்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அந்த மாதிரி ஒரு வியாபாரி அவர் நிறைய மிளகு மூட்டை எடுத்துன்னு போயிருக்கார். அப்போ சாமிகிட்ட வேண்டுகிறார். அந்த விரிஞ்சிபுரத்துக்கிட்ட அந்த சாமி சொப்பனத்தில் அப்படியே, எப்பா நான் இந்த மாதிரி தனியாக வந்திருக்கேன், இந்த உளுந்து எல்லாம் வியாபாரமாகணும், அதே சமயத்தில் யாரும் இந்த மாதிரி கல்வர்கள்லாம் எங்கிட்டேருந்து அதை கவர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு உள்ளம் உருகி பிரார்த்தனை பண்ணுறார். அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு வேடன் வர்றார். அந்த வேடன் இவர் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுறார். அந்த நேரம் அந்த வழியாக பார்த்தா ஒரு வேடன் நிற்கிறான். என்ன சுவாமி எங்கே போகிறீங்க அப்படின்னு. நான் இது மாதிரி வியாபாரத்துக்காக போகிறேன், எனக்கு கொஞ்சம் உதவிக்கு ஆள் வேணும், நான் வரேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அப்படி குதிரை மேலே அப்படி கம்பீரமாக ஒரு வீரன் வந்தான். அவரை பார்த்தா அந்த காலத்தில் காட்டில் வசிக்கிறவங்க மாதிரியே அவர் இருந்தார். பயப்படாத, நான் வரேன், மிளகு தானே விற்க போகிற அப்படின்னு, விற்றா எனக்கு ஒரு பகுதி தருவியா அப்படின்னு அப்படி கம்பீரமாக கேட்குறாரு. அவர் பேசுகிறார், பிரார்த்தனை பண்ணிக்கிறான். வேண்டிக்கிறேன்னு சொன்னோன்னா சாமி வர்றார்.
எப்படி பாருங்கள், இவர் மனசில் நினைக்கிறார், சாமி நேரடியாக வரார். அது அவருக்கு சாமின்னு தெரியல. ஏன்னா போகும்போது ஆட்கொண்டதுக்கு அப்புறம் தானே நமக்கு அவர் சாமின்னு சொல்கிறோம். நமக்கு அந்த கதை தெரியறது, அதனால் நான் சாமின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அந்த அந்த வியாபாரியை பொறுத்த வரைக்கும் அப்போதைக்கு எப்பா ஒரு நல்ல ஒரு வீரன் கிடச்சான் நமக்கு, அதனால் ஒரு குதிரை வீரன் கிடச்சார், நம்ம ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போய் வியாபாரம்லாம் பண்ணார். எல்லாம் பண்ணிவிட்டு விற்றுட்டார். அந்த மூட்டையும் நல்லா விற்று போயிடுது. இப்போ என்னென்னா, கொஞ்சம் காசு கையில் வந்த உடனே நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு ஏதோ ஒரு மயக்கம்னு சொல்லுவார். பொருளை வந்து கொடுக்க முடியாத லோபம்னு பேர் அந்த பண்புக்கு. அது மாதிரி கொஞ்சம் தயங்கினார். அப்படி பார்த்தா அந்த மிளகு மூட்டை தானே வியாபாரம் பண்ணார். அந்த மிளகு மூட்டையெல்லாம் பயராக போயிடுது. பயர் வேறு, மிளகு வேறு. அப்போ வாங்கினவெல்லாம் என்னப்பா பயருன்னு சொல்லி ஏமாற்றி விற்கிறிய அப்படின்னு எல்லோரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, என் ஐயா, நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வியாபாரத்தில் நான் வந்து ஆணவப்படலை. நான் வந்து நீ கேட்ட மாதிரியே நான் கொடுத்துட்றேன். எனக்கு தயவு பண்ணி பழையபடியே இந்த பயிரை வந்து மிளகா மாற்றி கொடு. இது நீ தான் வேண்டிக்கிறேன், நீ தான் கூட வந்திருக்கேன்னு எனக்கு தெரியறது. நான் தெரியாதனமாக தவறு பண்ணிட்டா என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது பயிராருக்கெல்லாம் திருப்பி வந்து மிளகா இருக்கும். அப்படி மிளகானோன்னா அவருக்கு உண்டான அந்த பிரார்த்தனையை செலுத்துகிறான். 10 மூட்டை வேண்டியனாலும் 11 மூட்டையாக கொடுத்தாங்க. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சாமி வந்து நினச்சி கும்பிடுறவாளுக்கு பின்னாடி காவலாக போய் அதை அவர்கள் தவறு செய்கிற பொழுது திருத்துகிற பொழுது சுந்தர ஞாபகம் தான் வருது. பொருளும் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையெல்லாம் பொறுப்பானை தவிர பணிப்பானை. நம்ம மனித மனம் தவறு செய்யும், அதையெல்லாம் தவிர்த்து அருள்கிற அந்த பொன்மனத்தை நாம் போற்றுவோமாக.